ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் பிரவீன் வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. வெளியே போன பிரவீன் இல்லை உள்ளே வந்தது அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் வந்து எப்படி இருக்காருன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் ஓவராக காமிக்கிறாரு. வேணும்னு பண்ணுறாரா இல்லை ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுறதுக்காக இவர் வந்து இப்படி பண்ணுறாரா எனக்கு புரியல. ஸோ எனிவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரவீன் தான். மேபி இந்த பிரவீன் உள்ளே இருந்திருந்தா கண்டிப்பாக போயிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். ஸோ பிரவீன் வந்து என்னெல்லாம் விஷயம் அப்படி சொன்னாங்கன்னா சாந்திராவை தான் பிடிச்சாங்க. என்ன சேச்சி என்ன நடக்குது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாந்திரா சொல்கிறாங்க என்னமோ ஆயிடுச்சு. பிரவீன் வெளியே இருந்து சாந்திராவோட ட்ராமாலாம் பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் நாசுக்காக டீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பர்சனலாக எதுவுமே பேசலை. அதுக்கப்புறமேட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்கள், விக்ரம் கிட்டேயும் இந்த சபரிக்கிட்டேயும். அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, இந்த 6 பேர் உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அது நீங்கள் தொலைச்சிட்டிங்க. இப்போ நல்லது கெட்டதெல்லாம் வந்து உங்களால் ஐடென்டிஃபை முடியல, அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. அரோராவை தவிர அரோரா எப்படின்னா அவளுக்குள்ளே இருக்கிற குழந்தை இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி அரோராவெல்லாம் குழந்தைன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கே அசிங்கம். அந்த மாதிரி தான் இருந்தது, அந்த மாதிரி பண்ணுற வேலையும் ஆளும் மூஞ்சியும். அதுக்கப்புறம் இன்னொரு கான்வர்சேஷனில் விக்ரம், சாந்திரா, அரோரா, சபரிலாம் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து என்னடா இது நீ வந்து தெரிஞ்சு பண்ணுறேன்னு சொல்கிற இல்லை தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது இல்லையே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து சொல்கிறாங்க. என்னது சொல்கிற? இல்லைடா நான் கார் டாஸ்க்கை பற்றி சொல்லிட்டுருக்கேன்னு சபரி சொல்கிறாங்க. ஆனால் பிரவீன் வந்து அப்படியே கையிலே வந்து ஆக்ஷன் காமிக்கிறாரு. அதாவது கண்ணில் அடிப்பட்ட டாஸ்க்கு பார்வை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. அது தெரிஞ்சும் இந்த வெக்கங்கட்ட சபரி இருக்கான் இல்லையா, தெரியாத மாதிரி நான் கார் டாஸ்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்டா, இவங்க விழுந்த உடனே எங்களுக்கு வந்து இறங்கி ஓட தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாந்திரா வந்து ரொம்ப தான் அவங்களுக்கு ஏதோ பெரிய அடிப்பட்ட மாதிரியோ இவங்க வந்து கேர் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா ஒருத்தி அங்கே இருந்த 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு அவள் கண்ணு சரியாகிறதுக்கு. ஒரு மனுஷன் கூட வந்து என்ன ஆச்சு எப்படி இருக்குது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா எப்படி இருக்குது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் காமிக்காத மனசாட்சி மனிதாபிமானம்லாம் வந்து இப்போ எங்கேருந்து வந்தது இவனுங்களுக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு. சாந்திராவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்போ அவங்க மனசில் எப்படி தெரியுமா இருக்குது, பாரு வந்து கொடூரமான ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்கா, அதனால அவள் மேலே நம்ம 1% கூட ஒரு பாசம் வைக்கக்கூடாது. அதனால் அந்த வீட்டில் வந்து பாரு பேர் எடுத்தாலே வந்து அதை பற்றி பேசக்கூடாதுல்ல அதை பற்றி பேசக்கூடாதுல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அடித்து அமர்த்தினே இருக்காங்க. ஆனால் சாந்திரா வந்து ஆமாம் பாவம் சாந்திராலாம் வந்து அந்த ட்ராமாலே இருக்கும். சாந்திரா மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே அந்த ட்ராமாவில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க இப்படிலாம் பேசும்போது எப்படி தெரியுமா இருக்குது, அடப்பாவீங்களா இப்படி ஒரு நைட்லேயே வந்து இவ்வளோ நல்லவனா ஆகாதீங்கடா. ஏன்னா செட் ஆகலை, சத்தியமாக செட் ஆகலை. ஒரு பொண்ணை அப்படி அடிச்சுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்தவ தானுங்க நீங்கள் எல்லாரும். அவள் கண்ணு வீங்கி கேவலமாக அவளை கீழே தள்ளி விட்டு ஒன்று போய் பிடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அங்கே. அந்தளவுக்கு வந்து நீங்கள் கொடூரம் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து சாந்திராவுக்கு ஏதோ ஆயிடுச்சா, ஏன்னா சாந்திரா வந்து ட்ராமாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொம்பு தூக்கின்னு வரீங்க வெக்கம் கட்டவனுங்க. அதுக்கப்புறம் திவ்யாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க பிரவீன். என்ன திவ்யா வார்டன் வேலையெல்லாம் இப்போ பண்ணுறது இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு இல்லைப்பா நான் இப்போ ஹாலிடேயில் இருக்கேன், வார்டன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது பாரு இல்லைல்ல, ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாரு இருந்தால் தான் வந்து ஏதோ ஒரு முள்ளு குத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில். ஏன்னா பாரு இருக்கும்போது அவளை வேணும்னே வந்து கலாய்ச்சி பேசுகிறதும் கிண்டல் பண்ணுறதும், கிண்டல்னா டாக்ஸிக் கிண்டல், நார்மல்னா ஒரு ஃபன்னா ஓகேங்க. அவளுக்கு வந்து எப்போவுமே வந்து டாக்ஸிக்காக தான் வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் பாரு இருந்தால் வீடு வந்து அப்படியே சண்டை ஒரு இதுவாகவே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பொறுக்கலை, அவள் இருக்கிற இடத்துல நான் இதுக்கு இருக்கணும், ஏதோ இவங்க அப்பா வீட்டு சொத்தில் பாரு வந்து இருந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பாரு போயிட்டாங்க. ஸோ அதனால் எல்லோரும் வந்து சில்லாக ரிலாக்ஸிங்காக இருக்காங்களாம். எனிவே பிரவீன் இப்போதைக்கு வந்து பூசி மொழி வச்சுருக்காங்க. கொஞ்சம் டைரெக்டாக சொல்கிற மாதிரி சொன்னாலும் இதுங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்களா எதுக்குன்னு கேட்குறேன். ஏன்னா பாரு அமுச்சு விட்டுட்டு இப்போ எல்லாரும் வந்து கும்மாளம் போடுறாங்கப்பா.